காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ண பிள்ளைங்களுக்கு சார் கிளாஸ் இருக்கும்போது சொன்னாரா, "நாளைக்கு வரும்போது ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன்ட்டாரு." அடுத்த நாள் எல்லாரும் வரும்போது ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்த எடுத்துட்டு வந்தாங்க. அவர் சொன்னாரு, "அதில மேல உங்களுடைய பெயர எழுதுங்க" அப்டின்னாரு. எழுதிட்டு எல்லாரும் பேஸ்கெட்ல போட சொன்னாரு. "இதில உங்களுடைய பழத்த எடுங்க" அப்டின்னோனே எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, மேல இருக்கிற தோல எடுத்துட்டு, "நீங்க இத பேஸ்கெட்ல போடுங்கன்னு" சொல்லி போட வச்சு, "இதுக்கப்புறம் எடுங்க" அப்டின்னோனே, யாராலயுமே எடுக்க முடியல. அப்போ அவர் சொன்னாராம், "நீங்க முதல்ல வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய பாடம் எதுன்னா, நம்ம எல்லாருமே மனிதர்கள். இதுல யாரும் பெரியவங்களும் கிடையாது, யாரும் சின்னவங்களும் கிடையாது. எல்லாருமே சரியானவர்கள். எல்லாரும் ஒரே மனித தன்மை உடையவர்கள். அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்னு" சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாராம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள்." இந்த எண்ணம் நம்மகிட்ட இல்லாதனால தான் நெறைய கலவரங்கள், நெறைய பிரச்சனைகள், நெறைய சண்டைகள், யுத்தங்கள், இல்ல யாரையாவது நம்ம ஹர்ட் பண்ற எல்லா விஷயங்களும் நடக்குது. ஸோ நம்ம யாரு நம்மள புரிஞ்சுக்குவோம், நம்மள மாரி அடுத்தவங்களையும் நேசிக்க பழகுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.